இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை அருமையான ப்ரொஃபஸர் ரிச்சர்ட் அவர்கள் வந்து பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் நம்முடைய திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட இந்த உபவாச ஜெபத்திலே பங்கெடுப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உன்னதமான ஆலயத்திற்கு நான் இதற்கு முன்பதாக ஒரு முழு இரவு ஜெபத்திற்கு வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பதாக மீண்டுமாக உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும்படி கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நாம் மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்காக வரவில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாகவும் அவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் நம்முடைய இருதயத்திலே தொனிக்கும்படியாகவும் நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொன்ன அவருடைய வார்த்தை என்ன நோக்கத்திற்காக அந்த வார்த்தையை ஆண்டவர் அனுப்புகிறாரோ அந்த நோக்கம் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறத்தக்கதாக ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவருடைய வார்த்தை உருவாக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஜெபிப்போம். குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருமாற்றுமே. உருவாக்குமே என்னை உருமாற்றுமே. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இவ்வளோ நேரம் உடைய உன்னதமான ஆலயத்திலே உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய ஆண்டவரே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே உம்முடைய பாதப்படியிலே எங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களையும் ஏறெடுக்க உம்முடைய சாட்சிகளை பகிர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரை உருவாக்கக்கூடிய வார்த்தைகள், உருமாற்றக்கூடிய வார்த்தைகள், உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகள், உணர்த்துவிக்கக்கூடிய வார்த்தைகள், ஆண்டவரை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே, ஒரு மாற்றத்தை பெற்றவர்களாக அந்த இடத்திலிருந்து கடந்து போக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு நபர், வேதத்திலே மிகவும் முக்கியமான ஒரு நபராக அறியப்படுகிறவர். அவரை ஆண்டவர் அபரிமிதமாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்பதை நாம் நன்றாக அறிவோம். அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். யார் அவர்? ஆபிரகாம். ஸோ இந்த ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் நன்மைகளை செய்தார் என்பதை நாம் எல்லாரும் நன்கு அறிவோம். ஆண்டவரே, ஆபிரகாமை போல என்னையும் ஆசீர்வதியும் என்று நாம் பல நேரங்களிலே ஜெபிக்கிறது உண்டு.
ஆண்டவரே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நீர் என்னையும் ஆசீர்வதியும் என்று பல நேரங்களிலே நாம் ஜெபிப்போம். காரணம், ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன இந்த வாக்கு தத்தம் நமக்கும் சொந்தமாக வேண்டும் என்று ஆசைப்படாத ஒருவர் கூட இந்த உலகத்தில் இல்லை. எல்லாருக்கும் ஆசை இருக்கும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என் பேரை பெருமைப்படுத்தணும், நான் ஆண்டவருக்கு சாட்சியாக ஒரு ஆசீர்வாதமாக நான் வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுவோம். ஆனால் இந்த ஆபிரகாமுக்கு உரிய ஆசீர்வாதங்கள் அல்லது ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்ததற்கான காரணங்களை நாம் பல நேரங்களிலே நாம் மறந்து விடுகிறோம். அதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் பல கண்டிஷன்ஸ் வைக்கிறார். ஆண்டவருடைய அன்பு அன்கண்டிஷனல், ஆண்டவருடைய அன்பு நிபந்தனை அற்றது. நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும், எவ்வளவு கேவலமாக இருந்தாலும், ஆண்டவருடைய அன்பு நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு, நம்மை அதிகமாக நேசிக்கக்கூடிய அன்பு, அதில் மாற்றமே இல்லை. ஆண்டவருடைய அன்புக்கு நிபந்தனை இல்லை. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு என்ன உண்டு? நிபந்தனை உண்டு. ஆம், ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீயும் ஆபிரகாமை போல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. அவன் மாதிரி நம்மளும் இருந்தால் ஆண்டவர் நம்மளையும் ஆசீர்வதிக்கிறதுல எந்த ஒரு ஐயமும் வேண்டாம். நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதான். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம், அவருக்கு பிடிச்சதே அதான். நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை ஆசீர்வாதமாக வைக்கணும், நம்ம வாழ்ந்திருக்கணும், நம்ம சுகித்திருக்கணும், ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படணும், நம்மளை பார்க்குறவங்க ஆண்டவரை புகழணும். சா, வாழ்ந்தா இப்படி வாழணும்டா, என்ன ஒரு வாழ்க்கை, உண்மையிலே இவங்க ஆண்டவர் உண்மையான பெரிய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்மை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம நல்லா இருக்கணும், நல்லா வாழ்ந்திருக்கணும், சுகித்திருக்கணும், சாதிக்கணும், சாட்சியாக இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் ஆண்டவர் சில எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். இன்னைக்கு வாக்கு தத்தங்களை பிடித்து ஜெபிக்கிற அநேகர் உண்டு. வாக்கு தத்தங்களை உரிமை கோருகிற அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் உண்டு. ஆனால் ஒவ்வொரு வாக்கு தத்தத்திற்கும் ஒரு கண்டிஷன் இருக்கும், அதுக்கு கட்டளைகள் இருக்கும், நிபந்தனைகள் இருக்கும். அதை மறந்து விட்டு வெறும் வாக்கு தத்தங்களை வைத்து மட்டும் பிடித்து கொண்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. காரணம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் உங்கள்கிட்ட, பால்காரர் வராரு, அவர்கிட்ட பால் வாங்கணும், ரைட், அவர்கிட்ட அண்ணே பால் தாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு அழுக்கான பாத்திரத்தை கொடுத்து, தம்பி இதில் பாலை ஊற்றுங்கன்னு சொன்னால் ஊற்றுவாங்களா? ஊற்ற மாட்டாங்க. பால் இருக்குது, கொடுக்கறதுக்கு ரெடி, ஆனால் வாங்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்குல்ல, அந்த பாத்திரத்திற்கு ஒரு தகுதி வேணும். சும்மா எல்லாத்துலேயும் ஊற்ற மாட்டாங்க. அல்லது அந்த பாத்திரம் ஓட்ட பாத்திரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓட்டையாக இருக்குது, தம்பி இதில் பாலை ஊற்றுங்க அப்படின்னா ஊற்ற மாட்டாங்க, அது போயிடும், வேஸ்ட். அதனால தான் ஆண்டவர் இன்னொன்று, சாக்கடை இருக்கிற பாத்திரத்தில், அழுக்கான பாத்திரத்தில் பாலை ஊற்றினாலும் அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இருக்காது. ஓட்டையான பாத்திரத்தில் ஊற்றினாலும் ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இருக்காது. அதனால தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் ரெடி தான், ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் ரெடி. ஆனால் அதற்கு ஆயத்தமாவதற்கு நாம் ரெடியா? அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, தாம் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்னா, அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது, அந்த பாத்திரம் நல்ல பாத்திரமாக இருக்கும் பொழுது, சுத்தமானதாக இருக்கும் பொழுது பாலை ஊற்றுறதுக்கு ரெடி. அதே போல தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அதற்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ், ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அவரை போல நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன்.
இந்த ஆபிரகாமுடைய பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆபிரகாம் ஆண்டவரை அறிந்த குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல. ஆண்டவர் ஆபிரகாம் அதாவது உலகத்தை ஆண்டவர் வெள்ளத்தினால் அழிக்கிறார். அழித்து நோவாவினுடைய குடும்பம் மொத்தம் 8 பேர். எத்தனை பேர்? 8 பேர். அந்த 8 பேரையும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். பாதுகாத்து இந்த உலகம் பறிபடி அப்படி பலுகி பெருகுகிறது, மனிதர்கள் உருவாகிறார்கள். ஆனால் அவர்கள் மறுபடியும் ஆண்டவரை மறந்து போகிறார்கள். ஆண்டவர் உலகத்தை நோவா காலத்தில் இருந்த மாதிரி அழிக்கணும்னு நினச்சார்னா இந்த பூமியை பல தடவை அழிச்சிருந்துருக்கணுங்கிறாங்க. அந்த அளவுக்கு உலகம் மோசமாக போயிட்டுருக்கு. ஆனால் ஆண்டவர் கிருபையாக விட்டு வைத்திருக்கிறார். அன்னைக்கு அழித்த மாதிரி மறுபடியும் அழிக்க மாட்டேன்னு வேற சொல்லிட்டார். வாக்குத்தத்தம் வேற சொல்லிட்டார். அதுக்கு அடையாளம் வேற கொடுத்துட்டார். என்னது? வானவில். அதை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு ஒருவேளை கோவம் வந்தாலும், அயோக்கிய பயில என்ன அநியாயம் பண்ணுறானுங்க இந்த உலகத்தில், திருச்சபையிலே இவ்வளோ அநியாயம் நடக்குது, கிறிஸ்தவர்களே இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கோவம் வந்தாலும், உலகத்தை அழிச்சிடலான்னு நினச்சாலும் அப்பப்போ என்ன பண்ணும்? இந்த வானவில் ஆண்டவரை ஞாபகப்படுத்தும். ஆண்டவரே, அழிக்க மாட்டேன்னு சொல்லி அடையாளத்தெல்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி, அதனால தான் விட்டு வச்சிருக்கிறார். அப்படி நோவா காலத்திற்கு பின்பு மனிதர்கள் பலுகி பெருகி பாவம் பெருகுகிறது. உலக மனிதர்கள் அந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க? உலக மனிதர்கள் பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. சரியா? ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், பெருமை வருது. அந்த சமயத்தில் மனிதர்கள் விக்கிரக ஆராதனையோடு இருந்தாங்கன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. உலகம் கெட்டு போய் கொண்டிருக்கிறது. அந்த முழு சந்ததியுமே சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதிலே ஆண்டவர் இந்த ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆபிரகாமோட அப்பா பேர் என்னது? தேராகு என்ற ஒரு நபருக்கு பிறந்த ஒரு மகன். அவங்க இருந்த ஊர் என்னது? ஊருங்கிற ஊர். சரியா? ஊர் பேர் என்னது? ஊர். அந்த ஊரில் இருந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். முதலாவது ஆண்டவர் அவனை அழைத்தார். ஆபிரகாமை ஆண்டவர் எப்படி அழைத்தார் என்றால், நீ வாசிக்கலாம், ஆதியாகமம் 12:1 வாசிங்க. அதாவது ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார், அவனை கூப்பிடுறார். அதுக்கு முன்னாலே ஆண்டவர் அழைக்கிறாரு அவனை, கிளம்புப்பா போவோம் அப்படின்னு. ஆனால் அவங்க ஒரு இடத்துல தங்கிடுறாங்க, விட்டுறல. மறுபடியும் அழைக்கிறார். மறுபடியும் அழைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு. அவனை வேறு பிரிக்கிறார். எப்பா, நீ எல்லாரோட எல்லாமா சேர்ந்து இருக்கிற, நான் உன்னை பிரித்தெடுக்க விரும்புகிறேன், உன்னை வேறு பிரிக்க விரும்புகிறேன், உன்னை தனித்துவமாக அழைக்க விரும்புகிறேன் என்று இந்த ஆபிரகாமை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். நீ அதை விட்டுட்டு வந்துரு. ஏன் அப்படின்னா, நீ என்னுடைய பார்வையில் விசேஷமானவன். ஆபிரகாம் கூட நிறைய பேர் இருந்திருப்பாங்க, நிறைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இருந்திருக்கு. ஆனால் அவங்களெல்லாம் ஆண்டவர் கூப்பிடலை. லோத்து ஆண்டவர் கூப்பிட்டாரா? கூப்பிடல. லோத்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். ஆனால் ஆண்டவரை தான் ஆபிரகாம் தான் ஆண்டவர் கூப்பிட்டார். நீ வா, நீ எனக்கு வேண்டும், நீ இந்த இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியில் என்னுடைய பார்வையில் நீ விசேஷமானவன் என்று ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். காரணம், நீங்களும் நானும் அவருடைய பார்வையில் விசேஷமானவர்கள். நான் இந்த நாளிலே இந்த இடத்துல செய்தி கொடுப்பேன் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் இடத்துல இந்த நாளில் உட்காருவீங்க, என்னுடைய வார்த்தைகளை கேட்பீங்க,
அப்படின்னு உங்களுக்கும் தெரியாது. பட் இன்றைக்கு இந்த இடத்துல ஆண்டவருடைய ஆலயத்தில் இந்த வார்த்தைகளை நீங்களும் நானும் கேட்கிறோம் அப்படின்னா இது ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா. இதுக்கு பின்னால் ஆண்டவருடைய திட்டம் இருக்கு. ஆண்டவர் உங்களையும் என்னையும் விசேஷமாக பார்க்கிறார். ஒருவேளை உலகத்திற்கு நீங்கள் அற்பமாக எண்ணப்படலாம். சே, இவெல்லாம் ஒருத்தி, இவெல்லாம் ஒருத்தன் அப்படின்னு உலகம் நம்மளை ஏளனமாக நினைக்கலாம். நம்ம சொந்த பந்தங்கள் நம்ம சீப்பாக கேவலமாக ட்ரீட் பண்ணலாம். நம்மளை மதிக்காமல் போகலாம். கண்டு காணாமல் நான் வரா பாரு, அவள் மூஞ்சிலே முழிக்க கூடாது, விளங்காது அப்படின்ட்டு நம்மளை ஒதுக்கலாம். இவளுக்கு பணம் இல்லை, சொத்து இல்லை, அல்லது அழகு இல்லை, அந்தஸ்து இல்லை, இவளுக்கு எந்த நாதியும் இல்லை, இவளை நம்பி பிரயோஜனம் இல்லை, இவங்களால் நமக்கு எந்த பைசா பிரயோஜனமும் இல்லை, வேஸ்ட்டு, யூஸ்லெஸ்ஸு, தண்டம், தரித்திரம் அப்படின்னு உலகம் நம்மை புறக்கணிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. நான் விசேஷமானவன். ஒரு எல்லாரும் நெஞ்சில் கை வச்சு சொல்லலாமா? நான் விசேஷமானவள், நான் விசேஷமானவள், நான் விசேஷமானவன். ஆம் பிரியமானவர்களே, எல்லாரும் உங்களை ஒதுக்குனாலும் ஆண்டவருக்கு நீங்கள் வேணும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஊர் உலகத்தில் இந்த மூக்கு பேரில் இல்லாத ஆட்களாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்மளோட படிப்பில் சிறந்தவங்க, நம்மளோட பண்பில் சிறந்தவங்க, பணத்தில் சிறந்தவங்க, எல்லா அந்தஸ்து, எல்லா மரியாதை எல்லாத்துலேயும் நம்மளோட கூடினவங்க. ஆனால் அவங்கள ஆண்டவர் கூட்டு வரல. ஆண்டவர் அவங்கள தெரிந்தெடுத்து அழைக்கலை. உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். உலகத்தின் பார்வையில் நாம் அற்பமாக எண்ணப்பட்டாலும் ஆண்டவருடைய பார்வையில் நாம் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. எவனும் நம்மளை மதிக்கிறான் மதிக்கலை, கவலைப்படாதீங்க. என் ஆண்டவருக்கு நான் ஸ்பெஷல். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. உலகம் வேணாச்சி இந்த காக்கா குஞ்சு அசிங்கமாக இருக்குது, கருப்பாக இருக்குது, கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த காக்காவுக்கு அது பொன் குஞ்சு. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய கரத்தின் கிரியைகள். உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், நம்மெல்லாம் என்னத்தை, நம்ம எங்கே இவ்வளோ வயசாகி போச்சு, நம்ம என்னத்தை சாதிச்சு கிழிக்க, நமக்கு ஒரு திறமையும் இல்லை, ஒரு வேலை இல்லை, ஒரு காசு பணம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் உங்களை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்களை வைக்க முடியும். அல்லேலூயா. இதை நம்ம உணரணும். அதனால தான் ஆண்டவர் நம்மளை ஆண்டவர் தகுதி பார்த்து அழைப்பவர் இல்லை. எங்கள் காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூலாம் நடக்கும். சரியா? தூத்துக்குடியில் இருக்குது எங்கள் காலேஜு. அதில் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மாணவர்களுக்கு கம்பெனியில் கூப்பிட்டு வந்து கேம்பஸ் இன்டர்வியூலாம் நடத்துவோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா சம்பளத்துலலாம் மாணவர்கள் சேர்றாங்க. வருஷத்துக்கு 12 லட்சம்னா மாதம் எவ்வளோ சம்பளம் சொல்லுங்கள்? மாதம் 1 லட்ச ரூபா. படித்து முடிக்கல சின்ன பசங்க, 20-21 வயசு கூட ஆயிருக்காது. ஆனால் மாதம் 1 லட்ச ரூபா. சும்மா கொடுப்பானா? அவன் கொடுக்க மாட்டான். பல ரவுண்டு எக்ஸாமு, இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷனு, அது லொட்டு லொசுக்குன்னு வச்சு அவ்வளவு ரவுண்டு வச்சு தான், தகுதியை பார்த்து தான் மனிதன் தெரிந்தெடுப்பான். ஓகே, நீ செலக்டட், சரியா, உனக்கு வேலை கிடச்சிருது, நான் கொடுத்துட்றேன், 1 லட்ச ரூபா சம்பளம், இப்படி ஆர்டரை அப்படின்னு சும்மா உள்ளவனுக்கு வெட்டி பயலுக்கு கொடுக்க மாட்டானுங்க. தகுதி பார்த்து, திறமை பார்த்து, அவன் தராதரம் பார்த்து தான் தெரிந்தெடுப்பார்கள். ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் தகுதி பார்த்து தெரிந்தெடுக்க மாட்டார். ஆண்டவர் தெரிந்தெடுத்து தகுதிப்படுத்துவார். அல்லேலூயா. இதாங்க ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டியே தான். உலகம் ஒரு மாதிரி, நம்ம ஆண்டவர் வேற மாதிரி. உலகம் முகத்தை பார்க்கும், அந்தஸ்தை பார்க்கும். ஆனால் ஆண்டவர் எதை பார்ப்பாரு? உள்ளத்தை பார்ப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி 1 கொரிந்தியரில் வாசிக்கலாமா? 1:26-28 வரைக்கும். உள்ளவைகளை அவமதிக்கும்படி உலகத்தில்
நம்ம பேர் இதில் இருக்குல்ல, பலவீனர்கள், ஞானமற்றவர்கள், அற்பமாக எண்ணப்பட்டவர்கள். ஆனால் உங்களை என்னையும் தான் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். ஆண்டவருக்கு பலவான்கள் தேவையில்லை, ஞானிகள் தேவையில்லை, பெரிய ஆகா ஓகோ நான் பெரிய இவன் நான் பெரிய இவா அப்படி சொல்கிற ஆட்கள் தேவையில்லை. ஆண்டவரே நான் குப்பை, நான் ஒன்றும் இல்லை, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு நான் தாளந்து இல்லை, என்னை யாரும் மதிக்கிறதில்ல, எல்லாரும் என்னை அற்பமாக என்றாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் தான் ஆண்டவர் தேவை. ஆண்டவர் உங்களைத்தான் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் எதுக்கும் கவலைப்படாதீங்க. யார் மதிச்சானா மதிக்காட்டான ஐ டோன்ட் கேர். எங்கள் ஏசப்பாவுக்கு நான் போதும்பா, அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அவருக்கு நான் கண்மணி. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவருக்கு நம்ம ஸ்பெஷல், அதை உணரணும். நான் சும்மா ஊர் உலகம் நம்மளுக்கு புறம்போக்குன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் சொல்லிட்டு சரியா, அதை பற்றி கவலைப்படாண்ணா. எனக்கு எங்கள் அப்பாவுக்கு நான் தாங்க கண்மணி, என்னை கண்மணி போல வச்சிருக்கிறார். அவருக்கு நான் விசேஷமானவள், அவருக்கு நான் விலையேற பெற்றவள், அவருக்கு நான் விசேஷமானவள் சொல்லி இந்த எண்ணம் நமக்கு வரணும். ஆபிரகாமை தெரிந்தெடுத்த அழைத்த தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஆண்டவர் அழைக்கிறார். மகனே மகளே, நீ எனக்கு வேண்டும், என் பார்வையிலே நீ அருமையானவன், நீ அருமையானவள், நீ விசேஷமானவள், எனக்கு நீ வேணும், நீ ரொம்ப முக்கியம் எனக்கு அப்படின்னு ஆபிரகாம் அழைச்ச மாதிரி உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதனால் கவலைப்படாதீங்க, எது இருக்குது இல்லை கவலைப்படாதீங்க. ஆபிரகாம் வெறுங்கையனா போனா, பரதேசியாக போனா, ஆனால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், அவன் அழைக்கப்பட்டான். இன்னொன்று அழைச்சிட்டாரு. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறார், நீ இந்த மூக்கு பேரியை விட்டு புறப்படு, உன்னை வேற எங்கேயோ ஒரிசாவுக்கு அனுப்புகிறேன்னு ஏதாவது சொன்னார்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சாக்கு போக்கு சொல்லுவோம். ஆண்டவரே எங்கள் வீடு இங்கே இருக்குது, எங்கள் சொந்தக்காரங்க இங்கே இருக்காவ, வேலை இங்கே தான் பார்க்குறேன் இல்லை, எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் இந்த ஆபிரகாம் பாருங்க, 4வது வசனம் வாசிங்க. போதும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆண்டவர் அழைச்சாருன்னு சொல்லும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் என்ன அழைக்கிறார், ஆண்டவருடைய பார்வையில் நான் விசேஷமானவன், ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் சொல்றாரு, சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லுவார், இதை செய், இதை விற்று, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? இந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தான். அதில் வசனம் போட்டிருக்கு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே. இங்கே தாங்க பிரச்சனை, இங்கே தான் பிரச்சனை. ஆண்டவர் அழைச்சாரு, சரிதான், ரைட்டு. அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கறது தான் கொஞ்சம் கஷ்டம். இன்னைக்கு பிரசங்கத்துக்கு பஞ்சமே இல்லை, ரைட்? எனக்கெல்லாம் பிரசங்கமே பண்ண தெரியாது. அழகழகான பிரசங்கங்கள், சூப்பராக, அவ்வளோ பாயிண்ட்டாக நச்சு நச்சுன்னு பிரசங்கங்கள் எவ்வளோ இருக்குது. எவ்வளோ பிரசங்கியார்கள் இருக்காங்க, எவ்வளோ ஊழியர்கள் இருக்காங்க. திரும்பின இடம்லாம் பிரசங்கம், தொட்ட இடம்லாம் பிரசங்கம். வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ரேடியோ, டிவி, அது இதுன்னு எதை தொட்டாலும் பிரசங்கம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அவர் சொன்னபடி செய்வதற்குத்தான் மிகப்பெரிய பஞ்சம் இருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே. பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னும் ஆபிரகாமை சும்மாலாம் ஆசீர்வதிக்கலை. அவர் முட்டாள் இல்லை, அவரெல்லாம் ஏமாற்ற முடியாது. பண்ணுற அயோக்கியத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு அவர் சொன்னபடிலாம் கேட்காம இருந்துட்டு ஆண்டவரே ஆபிரகாமை போல என்னை ஆசீர்வதியும்னா வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். இன்றைக்கு நாம் தியானித்து கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் உங்களோடு கூட இருதயத்தில் பேசுவார். இதை விட்டுரு, டிவி சீரியலை விட்டுரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னால் விடுவீங்களா? உண்மையாக சொல்லுங்களேன், எத்தனை பேர் டிவி சீரியல் பார்ப்பீங்க? உண்மையாக சொல்லணும், சும்மா தப்பு இல்லை, கை வைத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருமே பார்க்க மாட்டீங்களா? நான் உண்மையாக டிவி சீரியல் டெய்லி பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க பார்ப்போம். வைத்த மாட்டீங்களோ? யாருமே பார்க்க மாட்டீங்களா?
அவ்வளோ நல்ல சர்ச்சா, பரவாயில்ல, வெரி குட், காட் பிளஸ் யூ. சரி, ஒருவேளை சின்ன சின்ன விஷயங்கள், ஏய் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நீ போய் பேசு, சண்டை போட்டிருக்கல, எதிர்த்து வீட்டில் சண்டை போட்டிருக்கல, கொலையாடி சண்டை போட்டிருக்கல, கொஞ்சம் அவங்ககிட்ட போய் ஒப்புரவாகுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. செய்வோமா? ஆண்டவர் ஒன்றும் உங்களை ஒரிசாக்கு போக சொல்ல மாட்டார். நான் நம்புகிறேன், ஆபிரகாமை தான் சொன்னார். ஆனால் நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குறாருன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், நம்ம அன்பாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும், இல்லை மருமகளை நேசிக்கணும், மாமியாரை நேசிக்கணும், கணவனுக்கு கீழ்ப்படியணும், மனைவியிடத்தில் அன்பு கூறணும். சின்ன சின்ன விஷயங்கள். மற்றவங்களை பற்றி புரளி பேசக்கூடிய, ஏக்கா கேட்டீங்களா அவள் வீட்டில் இப்படியாம்லா, இல்லை அதை சொல்லாத, மற்றவங்கள பேரை கெடுக்காத, புரளி பேசாத. ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுத்தந்தா அதுக்கு கீழ்ப்படுகிறோமா? அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, அது என்ன விஷயமோ ஏது விஷயமோ எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் எதை உங்களிடத்தில் உணர்த்துகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அவன் அவனுடைய ஜனத்தையும் தேசத்தையும் விட்டான், உங்களை எதை விட சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு அந்த ஈகோ இருக்கு, ஆணவம். நான் அவட்ட நான் செத்தாலும் நான் பேச மாட்டேன். வேண்டாமே, விட்டுடலாமே. சத்துருக்களை சிநேகியுங்கள். நம்மிடத்தில் என்ன குறை இருக்குது நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியணும். உங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளில் நான் எதையாவது செய்யாமல் இருந்தேன்னா நான் இனிமேல் செய்கிறேன்ப்பா. ஆபிரகாம் ஆசீர்வதித்த மாதிரி என்னையும் ஆசீர்வதிங்க. அவன் சந்ததி சந்ததியாக தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி என்னையும் தலைமுறை தலைமுறையாக சந்ததி சந்ததியாக என்னையும் ஆசீர்வதிங்க. நான் ஒன்றே ஒன்று செய்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படுகிறேன். அந்த அக்காட்ட போய் பேச சொல்கிறீங்களா? பேசுகிறேன். என் புருஷனுக்கு கீழ்ப்படி சொல்லிடுறா? கீழ்ப்படுகிறேன். குடிகாரனோ அவனோ இவனோ எவனோ என் புருஷன், நான் கீழ்ப்படிவேன். சாந்தமாக இருப்பேன், பொறுமையாக இருப்பேன், அமைதியாக இருப்பேன், விட்டு கொடுப்பேன், தியாகம் பண்ணுவேன். உம்முடைய குணம் என்னை ஒரு கணத்தில் அடித்தா, ஏக்கா இந்த கிணத்துலையும் கொஞ்சம் அடிச்சுட்டு போங்கக்கா அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னை ஏசுனா, என்னை சபிச்சா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதானே ஆண்டவர் சொல்கிறது. ஆண்டவர் சொன்னது எங்கே இருக்கு? வேதத்தில் இருக்கு. அவருடைய கற்பனைகள், கட்டளைகள், நீ இப்படி இரு, இப்படி இருக்காத, இதை செய், இதை செய்யாத அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய சத்தியம் இதில் இருக்கு. அந்த சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்குறோமா? அந்த சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும்னா முதல்ல அந்த சத்தத்தை அறிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு நம்ம வேதத்தை வாசிக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம். வேதத்தை வாசிக்காத கிறிஸ்தவர்கள் நிறைய பேர். ஒருவேளை நீங்கள் வாசித்திருக்கலாம், ஆனால் உங்கள் குடும்பத்தில் யோசிச்சு பாருங்கள். உங்கள் கணவன் வாசித்திருப்பாரா? உங்கள் பிள்ளைகள் வாசித்திருப்பாங்களா? உங்கள் சொந்த பந்தங்கள் வாசித்திருப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கவே இல்லைன்னா அப்புறம் எங்கேருந்து கீழ்ப்படிய? எந்த பிரசங்கத்தை எடுத்தாலும் பைபிள் வாசி, ஜோம் பண்ணு, பைபிள் வாசி, ஜோம் பண்ணு, இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரெண்டை தவிர நம்ம எல்லாத்தையும் பண்ணுவோம். அப்படிதானே? வேற சீக்ரெட் ஒன்றும் கிடையாதுங்க. ஆண்டவருடைய சத்தியம் சிம்பிள். நான் சொல்கிறத கேளுப்பா, போன்னா போ, விடுனா விடு, வான்னா வா, அவ்வளோதான். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சின்ன கீழ்ப்படிதல். ஏதேன் தோட்டத்தில் ஒருவேளை ஆயிரக்கணக்கான மரங்கள் இருந்திருக்கலாம். 1000 மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் எப்பா இந்த 999 மரத்து கனியை சாப்பிடக்கூடாது, இந்த ஒரு மரத்து கனியை தான் சாப்பிடணும்னு சொன்னாரா? அல்லது இந்த 999 மரத்தின் கனியை நீ சாப்பிடலாம்ப்பா, இந்த ஒன்றை மட்டும் சாப்பிடாதப்பான்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? ஒன்றை மட்டும்தாங்க சாப்பிடாதன்னு சொன்னார். ஆண்டவருக்கு தெரியும் எது ஈஸி, எது கஷ்டம், எது நம்மளால் முடியும், எது நம்மளால் முடியாதுன்னு. ஆனால் பிசாசு என்ன சொல்லுவான்? அந்த ஒன்றை மட்டும் நீ சாப்பிடு. ஆண்டவர் எதை செய்யாதன்னு சொன்னாரோ அதை மட்டும் செய், எதை செய்யின்னு சொன்னாரோ அதை மட்டும் செய்யாத, மற்ற எல்லாத்தையும் செய். இதுதான் பிசாசனுடைய தந்திரம். கிறிஸ்டியானிட்டி இஸ் வெரி சிம்பிள்.
ஆண்டவர் சொல்றாருல்ல, என்னுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, என் நுகம் லகுவா இருக்குப்பா. எப்பா கிறிஸ்டியனா ஆண்டவருடைய பிள்ளையா வாழ்றது கஷ்டம் இல்லைப்பா. பிசாசு தான் சொல்லுவான், ஐயோ கஷ்டம். நீங்களே சொல்லுங்களேன், 999 மரம். இப்போ உங்களுக்கு வந்து பரிச்சை கேள்வித்தாள் இருக்கு, ஒரு கேள்வி 1000 விட, அதில் ஒன்று தான் தப்பு. நீங்கள் எதை தொட்டாலும் ரைட்டு தான், 999 ஆன்சரும் ரைட், ஒன்று தப்பு. அப்போ அந்த கேள்வி ஈஸியாக கஷ்டமா? ஈஸி. ஆண்டவர் வந்து ஒன்று ரைட்டு, மீதி அவ்வளோ 999 தப்பு, அந்த ரைட் எதுன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்லை, சிம்பிள். எப்போ அன்பாரு, விட்டு கொடு, கீழ்ப்படி, நான் வார்த்தை பைபிளில் சொல்லியிருக்கிறதெல்லாம் கீழ்ப்படி, நடைமுறைப்படுத்து, நான் சொன்னதை கேளு. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஒரு வேத பண்டிதர் ஜகரியா பூனன் என்று எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊழியக்காரர். அவர் சொல்கிறாரு, நான் சாகிறதுக்குள்ள இந்த வேதத்தில் கீழ்ப்படியாத கட்டளைகளே இல்லை என்று சொல்லுகிறது தான் என்னுடைய குறிக்கோள். என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்னையா அப்படின்னா, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை கட்டளைகளையும், அத்தனை உபதேசங்களையும், அத்தனை கற்பனைகளையும் நான் கை கொள்ளணும். அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். ஆண்டவருக்கு உங்கள் பலி காணிக்க, அதை கொண்டு நான் அசனத்தில் சாம்பார் ஊற்றினேன், எச்சியலை எடுத்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், காணிக்க லட்சக்கணக்காக கொடுத்தேன், ஆசீர்வாத தட்டு எல்லாம் எடுத்தேன், லட்சக்கணக்கில் காசை போட்டு அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், சரிதான். பலி உத்தமம் இல்லைன்னு சொல்லலை, பலி உத்தமம் இல்லை, கீழ்ப்படிதல் தான் உத்தமம் ஆண்டவர் சொல்லலை. என்ன சொன்னார்? பலியை பார்க்கிலும், பலியை விட எனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் ராஜா. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நமக்கு உண்மையிலே தெரியாததுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். மருமகளை திட்டக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். சனியனை வந்து சேர்ந்துருக்கா பாரு, எங்கே இருந்தால் வந்து வாச்சால தெரில அப்படின்னு திட்டுறோம். இது செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியும், ஆனால் செய்கிறோம். காரணம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியதில்லை. அவர் சொல்லுவாரியா, அப்போ நான் அதெல்லாம் கேட்க முடியாது. பிரியமானவர்களே, நான் ஒரு காலேஜில் வேலை பார்க்குறேன், இல்லை பிரின்ஸ்பால்னு சொன்னாங்க. எனக்கு மேலே மேனேஜ்மெண்ட், எங்கள் சேர்மன் சார் இருக்காங்க, வைஸ் சேர்மன் சார் இருக்காங்க, செக்ரட்டரி மேடம் இருக்காங்க, என்னுடைய அதிகாரிகள் இருக்காங்க எனக்கு மேலே. அவங்க சொல்லி நான் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, நான் அந்த வேலையில் இருக்க முடியுமா? தூக்கி தூர எறிஞ்சிருவாங்க. இவன் சரியில்லைப்பா, நம்ம சொன்னது ஒன்றுமே கேட்க மாட்டேங்க, அவன் இஷ்டத்துக்கு செஞ்சான், தூக்கி தூர போடு, வேறு நல்ல பிரின்ஸ்பாலாக போடுன்னு போட்டுருவாங்க. அம்மாவா இல்லையா? அப்படி தான் வேதமும் சொல்லுது, பூமியிலே பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடாமல் இருந்தால் தப்பி போகாமல் இருக்க. எங்க? எபிரேயர் 12 வாசிங்க, எடுங்க. எபிரேயர்ல பூமியிலே பேசுகிறவருக்கு 12ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிங்கம்மா. எப்படி தப்பி போவோம்? பூமியிலே சொன்னவன் பேச்சு கேட்கலன்னா நம்ம தப்ப முடியாது, கொன்னுருவான். ஆனால் பரலோகத்திலிருந்து பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்கணுமா இல்லையா? ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆண்டவரே நீங்கள் போக சொல்கிறீங்களா? இடரா பையனை கிளம்பிட்டான். சிம்பிள் ஒபீடியன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன கீழ்ப்படிதல் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். அதற்கு ஒரு உதாரணம் நாகமான். நாகமானுக்கு என்ன இருந்துச்சு? குஷ்டரோகம் இருந்துச்சு. அவன் என்ன நினச்சான்? தீர்க்கதரிசி நம்மளை எண்ணெயெல்லாம் போட்டு தடவி நம்மளை ஜெபம் பண்ணி அப்படி ஆக்கும் சுகப்படுத்துவார் அப்படி இப்படின்னு நினச்சான். அந்த ஆளு பார்க்கவே இல்லை. போய் யோர்தானில் 7 தடவை முங்கி குளிச்சுட்டு போக சொல்லு அப்படின்னு.
அவனுக்கு என்ன வந்துட்டு? கோவம் வந்துட்டு. அடா பாவிடே, அவன் எங்கேருந்து வரான்? எகிப்திலேருந்து வரான். அங்கே என்ன இருக்குது? நைல் நதி இருக்குது. உலகத்திலேயே நீளமான நதி நைல் நதி. உலகத்தில் இல்லாத பெரிய நதி எங்கள் ஊரில் இருக்குப்பா. அதை விட்டு தம்மா தூண்டு சும்மா அந்த ஓட மாதிரி போகிற யோர்தானில் போய் குளிக்க சொல்கிற, வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு நம்மளால் டென்ஷன் ஆகி போயிட்டான். அவர் குளிக்க சொல்கிறாரு, நான் அப்படிலாம் குளிக்கணும்னு அவசியம் இல்லை. அது எப்படி? யோர்தானில் குளித்தா குஷ்டரோகம் சரியாயிருமா? அது எவ்வளோ பெரிய நோய், குணமாக்க முடியாத ஒரு நோய். ஆனால் நான் குளிச்சுட்டா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே கணக்கு போடுறான். அந்த தீர்க்கதரிசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அவனுக்கு மனசு இல்லை. இவர் சொல்லிட்டா நம்ம குளிச்சிடணுமா, வேறு வேலை இல்லை, எங்கள் ஊரில் பெரிய பெரிய நதியெலாம் இருக்குது அப்படின்னு ஒரு வீம்பு. அப்போ தான் அவன் ஊழியக்காரன் சொல்கிறான், ஐயா பெருசாக ஏதாவது சொன்னால் செஞ்சிருப்பீர்ல, சின்னது தானே, தண்ணிக்குள்ளே முங்கத்தானையா சொல்கிறாரு. முங்கித்தான் பார்ப்போமே, அவர் சொன்னதை கேட்டுத்தான் பார்ப்போமே, செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு ஆலோசனை சொல்கிறான். இவனும் யோசிக்கிறான், சரி கழுதை குளிச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு ஒரு வேண்டா வெறுப்பா மனசு இல்லாமல் அறகுறை மனசோட ஆற்றுல இறங்கி 1 2 3 4 5 6 7 முங்கி எழும்புறான். அவனுடைய சரீரம் சிறு குழந்தையின் சரீரத்தை போல மாறிடுது. அல்லேலூயா. சின்ன கீழ்ப்படிதல் தாங்க. என் மருமகிட்ட நான் அன்பாக பேசினா என் வாழ்க்கையில் பெரிய அற்புதம் நடந்துருமா? அது எப்படி? என் புருஷனுக்கு நான் கீழ்ப்படிஞ்சிட்டா ஆண்டவர் என் வாழ்க்கையில் பெரிய அற்புதம் ஆசீர்வாதத்தை தந்துருவாரா? அது எப்படி? அந்த ஆள் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டார். அவருக்கு கீழ்ப்படிஞ்சா பெருசாகிருமா, பெருசாக அற்புதம் நடந்துருமா? இல்லையே. அப்படி நம்ம நினைக்கிறோம் நாகமான மாதிரி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எப்பா செஞ்சு தான் பாருப்பா, சின்ன விஷயம்ப்பா, கீழ்ப்படிஞ்சு பாரு, விட்டு கொடுத்து பாரு. அந்த எழுத்து வீட்டு அக்காட்ட போய் நான் பேசிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா? ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருவாரா? பேசிதான் பாருப்பா. உண்மையிலே சொல்கிறேன், யோர்தான் தண்ணிக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. யோர்தான் தண்ணியில் என்ன மருந்தா ஓடுது? யோர்தான் தண்ணியில் எத்தனையோ குஷ்டரோகி முங்கிருப்பான், எவனும் சோமானதில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பார் தெரியுமா? கீழ்ப்படிது. என் வார்த்தைக்கு கீழ்ப்படுறானா, அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது சின்ன கீழ்ப்படிதல் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். சிம்பிள் ஒபீடியன்ஸ் வில் ரிசல்ட் இன் சிக்னிஃபிகண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தலைகளாக மாறுங்க. நேற்று வரைக்கும் குஷ்டம், நாரி அழுகுன உடம்பு, சீழ் வடியுது, அதுக்கு விடிவே இல்லை, குணமே ஆகாது. ஆனால் ஒரு சின்ன கீழ்ப்படுது. தண்ணியில் தான் ஏன் முங்க சொன்னார்? முங்கணும். அது யோர்தான் அழுக்காக கூட போயிருக்கும், கலங்கி கூட போயிருக்கும். அதில் ஏத்தாலங்க எரும மாட்டை கூட குளிப்பாட்டிட்டு இருந்திருப்பான் இல்லை? நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வாய்க்காலெல்லாம் தெரியும், என்னெல்லாமோ நடக்கும். ஆனால் ஆண்டவர் பார்க்குறது தண்ணி இல்லை, கீழ்ப்படிதலை. என் பிள்ளை நான் சொன்னதை கேட்குறானா இல்லையா? பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மிக முக்கியமானது கீழ்ப்படிதல். ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சான். அவன் மட்டும் இல்லை, ஆண்டவரே நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அப்படிலாம் போக முடியாது, எங்கள் ஊர் இங்கே தாங்க, எங்கள் சொந்த பந்தம்லாம் இங்கே இருக்கா, எல்லாத்தையும் விட்டுட்டுலாம் நான் போக முடியாது, கால் வலிக்கு, முட்டு வலிக்கு, இல்லை ரொம்ப கஷ்டம், ரொம்ப தூரம் எந்த ஊருக்கு போக சொல்கிறிய? அது தெரியாது, சும்மா போ கிளம்பு. இல்லை ஆண்டவரே, எனக்கு எந்த ஊர் ரூட்லாம் தெரியாது, ஜிபிஎஸ் மேப்பெல்லாம் கிடையாது, பாதை ரோடு வழியெல்லாம் எதுவுமே தெரியாது, அதனால் நான் போக முடியாது, இந்த இடத்துல தான் இருப்பேன்னு சொல்லியிருந்தான்னா ஆபிரகாம் பேர் பைபிளில் இருந்திருக்காது. இன்றைக்கி நீங்களும் நானும் அவருடைய சந்ததி, ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்கிறோம், அவனை விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்கிறோம். காரணம் இந்த சின்ன கீழ்ப்படிதல். போன்னா போயிட்டான், வான்னா வந்துட்டான். நீங்களும் நானும் செய்வோமா? ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாரோ, மகனே மகளே இதை செய், இதை செய்யாத, அதுக்கு உடனே கீழ்ப்படிங்க. கண்மூடித்தனமான கீழ்ப்படிதல், குருட்டுத்தனமான கீழ்ப்படிதல், அது உலகத்தின் பார்வையில் கேவலமாக இருக்கலாம். இப்போ நம்மெல்லாம் சுற்றி இருக்கோம், ஒன்று சொல்கிறாங்க, எப்பா இந்த இந்த இதில் ஒரு அடிப்பைப்பு இருக்குப்பா, அதில் ஒரு 7 மங்கு
குழி, உன் குஷ்டரோகம் சரியாயிருன்னு சொன்னால் யாராவது நம்புவோமா? பரிகசிப்பாங்க. முட்டாப்ப இதில் போய் குளித்தா எங்கே சரியாகும் அப்படி நீங்கள் உலகம் பார்வையில் அது அற்பமாக இருக்கும். உலகத்தால் ஆண்டவருடைய திட்டங்களை புரிந்து கொள்ள முடியாது. உலக மனிதர்களால் ஆண்டவருடைய பிளானு, ஆண்டவருடைய பர்பஸ், ஆண்டவருடைய பிரின்சிபிள்ஸை புரிய முடியாது. ஆண்டவர் திட்டம் வேற. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். 4 நாள் ஆகிய நார்ன பணத்து முன்னால் இருந்து நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொல்கிறாரு. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்கிறாரு. உலகத்தின் பார்வையில் அது லூசுத்தனமாக இருக்கும். என்னையா அது பைத்தியகாரத்தமாக இருக்குது. புதைச்சி 4 நாள் ஆச்சு, அழுகிட்டு நாரும். இவர் சொல்கிறார் அவன் உயிரோடு எழும்பு வரான். வேறு வேலை இல்லை. கல்லை புரட்டு, சின்ன கீழ்ப்படிதல். சரி ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறீங்க, அது எதுமோ ஏதோ நான் தள்ளுறேன். தள்ளு, லாசரு உயிரோட வெளியே வரும். அல்லேலூயா. சின்ன கீழ்ப்படிதல் செஞ்சு பாருங்க. காணாவூரில் திராட்சை ரசம் குறைஞ்சி போட்டுச்சு. ரைட்டா? என்ன சொன்னார்? கற்சாடிகளில் தண்ணியை நிரப்புங்கன்னாரு. என்னையா அந்த ஆள் லூஸ் மாதிரி இருக்காரு? தண்ணி இருக்குயா எங்களுக்கு, தண்ணிலாம் இருக்குது எங்களுக்கு, திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு. இவர் தண்ணியை ஊற்ற சொல்ல, அதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு அவங்க ஊற்றாமல் இருந்தால். இப்போ உங்கள் அசனத்தில் சாம்பார் தட்டிட்டு இல்லை ஆளுக்கு ஒரு வாளி எடுத்துட்டு வாங்கப்பா, அடி பைப்பில் தண்ணி பிடிங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன சொல்வியா? சாம்பார் காலி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம், இவர் அடி பைப்பில் தண்ணியை பிடிக்க சொல்கிறாருன்னா லூஸ்தனமாக இருக்குமா இல்லையா? ஆனால் கற்சாடிகளில் தண்ணியை நீங்கள் ஊற்றுங்க. சின்ன விஷயந்தான், நீங்கள் ஊற்றி பாருங்க, அது திராட்சரசமாக மாறும். அல்லேலூயா. சின்ன கீழ்ப்படிதல் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றும். கஷ்டமாக இருக்கும், மனசு ஒத்துக்காது. அந்த சண்டை போட்ட அண்ணன்ட்ட அக்காட்ட போய் பேசணுன்னா மனசு தடுக்கும். இவட்ட போய் பேசணுமா அப்படின்னு தடுக்கும். அதுதான் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தடை அந்த சின்ன கீழ்ப்படிதல். அந்த நாகமான் அன்னைக்கு போங்கடா யோர்தானாவது கீர்தானாவது, நான் போகிறேன் எங்கள் ஊருக்கு, வேற வேலை இல்லை அப்படின்ட்டு போயிருந்தான்னா கடைசி வரைக்கும் குஷ்டரோகியா செத்திருப்பான். ஆண்டவர் அவனுக்கு அற்புதத்தை செய்திருக்க முடியாது. இன்றைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ, உங்களுடைய ஜெபத்திற்கு என்ன பதிலை எதிர்பார்க்குறீங்களோ, ஆண்டவர் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை செய்து பாருங்கள், அதிசயமாக நடக்குங்க. நீங்களே நம்ப மாட்டீங்க. இது உண்மை, இது சத்தியம், இதுதான் வேதம். ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறதான் கீழ்ப்படிதல். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். கீழ்ப்படிவீங்களா? வேற பிரசங்கமே தேவையில்லைங்க, இதான் பிரசங்கம். குறிப்பு பல, 1வது குறிப்பு, 2வது குறிப்பு, 3வது குறிப்புன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. பைபிளுக்கு கீழ்ப்படியணும். அவர் சொன்னதை கண்ணை மூடிட்டு செய்யணும். கஷ்டமோ நஷ்டமோ செய்வேன் ஆண்டவரே. வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது. ஆமாம் ஆண்டவரே வாங்கிட்டேனே, திரும்ப கொண்டு கொடு. வட்டிக்கு கடன் இல்லை, வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. இல்லை, வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. வட்டி பிஸ்னஸ் பண்ணாத, விட்டுரு. சரி ஆண்டவரே விட்டுறேன். ஏமாத்தாத, விட்டுரு. கள்ளத்தராசை வச்சிருக்க, விட்டுரு. கீழ்ப்படுற ஆண்டவரே. அந்த அக்காவை பற்றி நீ தப்பாக பேசினல, அந்த அக்காட்ட போய் மன்னிப்பு கேளு. ஏக்கா, நான் உங்களை பற்றி இல்லாத போலலாம் அன்னைக்கு சொல்லிட்டேங்க்கா, என்னை மன்னிச்சிருங்கக்கா. கஷ்டம், ஈகோ தடுக்கும், பிசாசு விட மாட்டான். நீ போவாத, ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த சின்ன கீழ்ப்படிதல் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று பிசாசுக்கு தெரியும். நமக்குத்தான் புரிய மாட்டேங்கி. செஞ்சு பாருங்களேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, மதிப்பு கொடுத்து பாருங்க. என்னங்க வந்தீங்களா, சரிங்க, இவ்வளோ நாள் ஆமாம் உமருக்கு ஒன்றும் தெரியாது போங்க அப்படின்னு நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் அவர் முட்டாள்தனமாகவே சொல்லட்டுமே, அவர் மெண்டலாக இருக்கட்டும், குடிகாரராக இருக்கட்டும், லூஸாக இருக்கட்டும், பரவாயில்ல, அவர் தான் நம்ம புருஷன். கீழ்ப்படிஞ்சு பாருங்க, தன்னால் ஆதாயப்படுத்த முடியும்.
1 பேதுருல 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு? என்ன சொல்லியிருக்கு? வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் என்பது ஒரு வாக்குத்தத்தம். உங்களுடைய கணவனை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். அவங்க தங்க கம்பியா மாறுவாங்க. ஆனால் அதுக்கு கண்டிஷன் என்னது? என்னது? போதனையின்றி மனைவியின் நடக்கை என்னது? சாந்தம், அமைதி, அப்படிதானா? பொறுமை, அதுதாங்க. நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்க. தண்ணி அடிச்சுட்டு வந்தா, எங்க உங்களுக்கு ஆம்லேட் வேணுமா, ஆஃப் பாயில் வேணுமா அப்படின்னு கேட்டு பாருங்க. சாணியை வந்து தொலைஞ்சிருக்கு பாரு, தண்ணி அடிச்சுட்டு வந்துருக்கு, சாவு அப்படின்னு திட்டாதீங்க. கஷ்டம். நான் சொல்கிற விளையாட்டு இல்லை, கஷ்டம். இதை செய்கிறது கஷ்டம். ஆனால் சின்ன விஷயம். ஒரு ஆம்லேட் போடுறதுக்கு பெரிய விஷயம் இல்லை, சின்ன விஷயம். ஆனால் அது கஷ்டங்கிறது மனசில் தான் கஷ்டம் ஒழிய செய்கிறது ரொம்ப ஈஸி. 5 ரூபா முட்டையில் புருஷனை ஆதாயப்படுத்த முடியும்னா எத்தனை பேர் ஆதாயப்படுத்தியிருக்கலாமே இல்லை? அது தெரியாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் புலம்பிகிட்டு இருக்காங்க. சொல்யூஷன் ஃபார் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இஸ் வெரி சிம்பிள். பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு ரொம்ப சின்னது, ரொம்ப லகுவானது. முங்கி எலும்புப்பா, தண்ணியை ஊற்றுப்பா, கல்லை தள்ளுப்பா, போய் பேசுப்பா, விட்டு கொடுப்பா, எடுத்துகிட்டு போடு, செய்ப்பா, திருந்துப்பா, கீழ்ப்படி, அவ்வளோதான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு இன்றிலிருந்து நான் கீழ்ப்படிவேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்க. ஆபிரகாமை விட பல மடங்கு ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். ஆபிரகாம் என்ன பெரிய ஆபிரகாம்? ஆபிரகாமுக்கு இயேசு கிறிஸ்து தெரியாது, ஆபிரகாமுக்கு பாவம் மன்னிப்பு தெரியாது, ஆபிரகாமுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெரியாது, சிலுவையில் ஆண்டவர் சாபத்தை முறித்தது தெரியாது, ஆண்டவர் சிலுவையில் நோய்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்த்தது ஆபிரகாமுக்கு தெரியாது, ஆபிரகாமுக்கு இந்த வேத புத்தகம் தெரியாது, ஆபிரகாமுக்கு கற்பனைகள் தெரியாது, கட்டளைகள் தெரியாது. அவனையே அவ்வளோ ஆசீர்வதிச்சார்னா நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அவன் பழைய உடன்படிக்கைக்காரன், பழைய ஏற்பாட்டுக்காரன், நம்ம புதிய ஏற்பாட்டுக்காரங்க. நமக்காக இயேசு கிறிஸ்து உயிரே கொடுத்திருக்கிறார், அவருடைய முழு ரத்தத்தையும் சிந்தி இருக்கிறார். நம்ம ஸ்பெஷல். சாதா தோசையே அப்படி இருந்ததுன்னா ஸ்பெஷல் தோசை எப்படி இருக்கும்? சாதாரண ஆபிரகாமையே ஆண்டவர் அவ்வளோ ஆசீர்வதிச்சா, ஸ்பெஷலான நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது எவ்வளோ நிச்சயம் இல்லை? பிரியமானவர்களே, அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், நாமும் கீழ்ப்படிவோம். அடுத்தது, அவன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் அவன் அக்கறைப்பட்டான். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 14 16 வரைக்கும் ஒரு சம்பவம் போட்டிருக்கு. என்னது? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் ஒரு சம்பவம். என்னன்னு சொல்லுங்க. அவனுடைய சகோதரனாகிய அந்த லோத்தை கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க, சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நம்மால் என்ன பண்ணுறாரு? போய் சண்டை போட்டு திருப்பி கொண்டு வராரு. அவன் மற்றவர்கள் மீது அக்கறைப்பட்டான். நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், எப்போ என் பொண்டாட்டி பிள்ளைலாம் கரெக்டாக இருக்கா, அப்போ ஓகே. பிடிச்சிட்டு போகிறது யாரு? லோத்து. அவன் போய் தொலைறான், அவன் தேவையில்லாமல் சும்மா பின்னால் வந்துட்டு இருந்தான் அப்படின்னு மற்றவர்களை அற்பமாக எண்ணலை, மற்றவர்களுக்காக அவன் அக்கறை கொண்டவனாக இருந்தான். பாருங்க, அவன் சோதோம் குமரவை ஆண்டவர் அழிக்கணும்னு சொல்லும் போது ஆதியாகமம் 18 அதிகாரம் 21 - 33 வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கெஞ்சிரான். ஆண்டவரே அழிச்சிடாதீங்க, 50 30 40ன்னுட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அக்கறை. பிரியமானவர்களே, நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. காரணம், ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னார்?
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்பதற்கும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்ம எல்லாரும் என்ன ஜெபம் பண்றோம் தெரியுமா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், நான் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அப்படிதான் நம்ம ஜெபம் பண்றோம். இது ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். யாருக்கு? மற்றவங்களுக்கு. Being blessed and being a blessing is different. ஆசீர்வதிக்கப்படுவதும் ஆசீர்வாதமாய் இருப்பதும் வேற வேற. நம்ம என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும், என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னோட சுற்றி இருக்கிறவங்க, என்னுடைய குடும்பத்தினர், உறவினர்கள், சபையார், ஊரார், என் கூட படிக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவரே, என் மூலமாய் இவர்களை ஆசீர்வதியும் அப்படின்னு ஆபிரகாம் போல மற்றவர்கள் மீது அக்கறையோடு, கரிசனையோடு, ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, இந்த அக்கறை ஆபிரகாம்கிட்ட இருந்துச்சு. நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், எவன் எக்கேடு கெட்டு போனான். சோதோம் கொமோராவா நம்மளா இருந்தால் ஆபிரகாம் இடத்துல என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா? அவன் தானே போனான், கொழுப்படுத்து போய் சாவட்டு சாணிய. திமிரு, இவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இல்லை, ஒரு குடிகாரன் ரோட்டில் விழுந்து கிடக்கான், அடிபட்டு கிடக்குன்னா அவங்களுக்காக பரிதபிக்கணும். ஐயோ பிரியமானவர்களே, நம்ம ஊரில் யாராவது ஒருத்தங்க குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஒரு ஆக்சிடெண்ட். ஆமாம், கொழுப்பெடுத்து போய் பைக்கில் என்ன வேகமாக போனா, கை மட்டும் தான் உடைஞ்சோ, கால்லாம் உடையலையா? இது கிறிஸ்தவம் இல்லை. ஆண்டவரே அந்த ஆத்மாவை காப்பாற்றுங்க, அவன் திருந்தணும். ஆண்டவரே அந்த பிள்ளை தாறுமாறாக போகிறான், மற்றவர்களுக்காக பரிதபிக்கக்கூடிய, திறப்பில் நிற்கக்கூடியவனைத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். நான் மட்டும் நல்லா இருக்கணும் ஏன் இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது எதுக்கு தெரியுமா? நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் தான். உங்களை பிளஸ் பண்ணுறது எதுக்கு தெரியுமா? நீங்கள் பிளஸ்ஸிங்காக இருக்கணும் மற்றவங்களுக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட அப்படி கேளுங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. உங்களை வெறுக்கிறவங்களை நேசிச்சு பாருங்க, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிச்சு பாருங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக இன்னும் 2 குறிப்பு முடிச்சனேன். அவன் பாருங்க, அவன் ஆதியாகமம் 13:9 லோத்துட்ட சொல்கிறான், எப்பா நீ லெஃப்ட் போனா நான் ரைட்டு போகிறேன், நீ ரைட்டு போனா நான் லெஃப்ட் போகிறேன். 2 பேரும் நிற்கிறாங்க. ஒரு இடம் பச்சை பசேல்னு செழிப்பாக இருக்குது, இன்னொரு இடம் கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஆபிரகாம் சூஸ் பண்ணியிருந்தா எதை சூஸ் பண்ணியிருப்பான் சொல்லுங்களேன்? ஆபிரகாம் இடத்துல நீங்களும் நானும் இருக்கோம். நம்ம தான் ஆபிரகாம், கூட ஒரு லோத்து இருக்கான். ஆபிரகாம் லோத்துக்கு மூத்தவன், வயசில் மூத்தவன், அனுபவத்தில் மூத்தவன், பெரியவன். இவன் சின்ன பையன். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? எப்பா உனக்கு நமக்கு செட் ஆகாது, நீ வேறு வழியில் போ, நான் வேறு வழியில் போகிறேன், இந்த பக்கம் நல்லா பச்சை பசேல்னு இருக்குது, மனசுக்குள்ளே சொல்லுவோம், இது பச்சை பசேல்னு இருக்குது, அது கொஞ்சம் சுமாராக காஞ்சி கருவாடாக இருக்குது. எப்பா லோத்து நான் அந்த பக்கம் போகிறேன், ஏன்னா இதான் பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்னு நம்மளாக இருந்தால் சூஸ் பண்ணியிருப்போம். நீ இந்த பக்கம் போ, நீ சின்ன பையன், நீ என்ன கஷ்டப்படு, நான் சொகுசானதை, நான் நல்லதை, சிறந்ததை தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள். உங்கள் வீட்டுக்கு 2 சேலை வருது, ஒன்று உங்களுக்கு, ஒன்று உங்களுக்கு மருமகளுக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு உள்ளதை நல்லதை எடுத்துகிட்டு மருமகளுக்கு கொடுப்பீங்களா, அல்லது 2 கொடுத்து ஏம்மா உனக்கு எது வேணுமோ எடுத்துக்க, எடுத்துட்டு மிச்சம் மீதி இருந்தால் எனக்கு கொடு, இல்லை 2ஐயும் நீ வேணாலும் எடுத்துக்கன்னு சொல்லுவீங்களா? அப்படி தான் சொல்லுவீங்களா? சரி, ஆனால் அது நடக்கும்போது தான் தெரியும். ஏன்னா சரி ஓகே,
அப்படியே இருக்கணும். குட். இப்போது ஆபிரகாம் பார்க்குறான், இந்த பக்கம் பச்சை பசையால் இருக்குது, இந்த பக்கம் காஞ்சி போயிருக்கு. அவன் என்ன சொல்கிறான், எப்பா ஒன் சாய்ஸ், நீ எது வேணுமோ சூஸ் பண்ணிக்க. அவன் என்ன பண்ணுறான், நம்மளே மாதிரி பச்சையாக இருக்க போ அப்படின்னு போகிறான். எங்கே போகிறான்? சோதம் குமராவுக்கு. அந்த மாங்காய் மடையனுக்கு தெரியாது அதை ஒரு நாள் ஆண்டவர் அக்னியில் அழிக்க போகிறாருன்னு. ஆபிரகாமுக்கும் தெரியாது இதுதான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம்னு. ஆபிரகாமுக்கும் தெரியாது. அவன் என்ன பண்ணுறான், விட்டு கொடுக்குறான். அவனுக்கு தெரியும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்தை எவனாலும் தட்டி பறிக்க முடியாது. நான் கானான் தேசம், அவனுக்கு கானான் தேசம்னா என்னன்னு தெரியாது, சோதம் கோரம்னா எதுன்னு தெரியாது, எது ஆசீர்வாதம் எது சாபம் தெரியாது. விட்டு கொடுக்குறான். நீ சூஸ் பண்ணு ராஜா, நான் நம்புறது ஆண்டவரை. எனக்கு ஆண்டவர் எந்த இடத்த குறித்து வச்சிருக்கிறாரோ அது தாண்டா ஆசீர்வாதத்தின் தேசம், அது தாண்டா கானான், அது தாண்டா பாலும் தேனும் ஓடுகிற தேசம். உனக்கு வேணா இது பச்சையாக தெரியலாம், ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நாளில் அது பஸ்பமாக அழிஞ்சிரும். இன்ன வரைக்கும் அந்த சோதோம் குமரால பாஸ்பரஸ் சல்ஃபர் ஒரு புல்லு கூட முளைக்காது. இன்ன வரைக்கும் இருக்குது. சோதோம் குமரா இருக்கு. நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள், சோதோம் குமரா இன்னும் இருக்குது. அவ்வளோ சாம்பலா, அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு ஆஷ் கலரில் மண்ணாக இருக்குது. தட்டினீங்கன்னா தூசியாக வரும். அவ்வளவும் கந்தகம், பாஸ்பரஸ், சல்ஃபர், வானத்திலேருந்து விழுந்த அக்னி. அன்னைக்கு அழிஞ்சது இன்ன வரைக்கும் எழும்பலை. ஆனால் கானான் தேசம், இஸ்ரவேல் தேசம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். பிரியமானவர்களே, நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இதை நம்ம உணரணும். எடுக்கிறியா, எடுத்துக்கோ. உன்னிடத்தில் ஒரு வஸ்திரத்தை கேட்டால் அங்கேயும் விட்டுறியப்பா, இருந்தால் இதையும் வச்சுக்கப்போ. உங்களை 1 மைல் தூரம் பலவந்தப்படுத்தினால் 2 மைல் தூரம் போ. விட்டு கொடு, இறங்கிப்போ, தியாகம் செய், எடுத்துக்கடா, போடா. என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருடா. உனக்கு வேணா இது பெருசாக இருக்கலாம், எனக்கு நத்திங். பிரியமானவர்களே, அவன் ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தை உணர்ந்தவனாக அதை சூஸ் பண்ணான். நாம் எப்படி இருக்கிறோம்? அவன் தியாகம் செய்தான், விட்டு கொடுத்தான். கடைசியா ஆதியாகமம் 15:6 வாசிங்க, கடைசியா முடிச்சிடறேன். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இதாங்க ஹைலைட். அவன் யாரையும் நம்பல, மனுஷனை நம்பல, சூழ்நிலைகளை நம்பல. 75 வயசு தாத்தாவும் போது ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒரு குமாரனை தருவேன். நம்பக்கூடிய சூழ்நிலை இல்லை, விசுவாசிக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஆனால் அவன் விசுவாசிச்சான். ஆண்டவர் எனக்கு செய்வார், அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைன்னு விசுவாசிச்சான். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பொறுமையோடு காத்திருந்தான். 25 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 25 வருஷம் காத்திருந்தான், விசுவாசித்தான். விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும். பொறுமையாக இருக்கணும். ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன்ப்பா, பொறுமையாக இருப்பேன், உடனே நடக்கணும், என் ஜெபத்துக்கு உடனே ஆன்சர் வந்துடணும். நீங்கள் என்னைக்கு தரணுமோ தாங்க, நான் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பேன். நான் சோர்ந்து போக மாட்டேன், ஜெபத்தை விட்டுற மாட்டேன், வேத வாசிப்பை விட்டுற மாட்டேன், உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை விட்டுற மாட்டேன். ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஐ நோ whom I believe. நான் மனுஷனை நம்பலை, டாக்டரை நம்பலை, சொந்த பந்தங்களை நம்பலை, புருஷனை நம்பலை, பொண்டாட்டியை நம்பலை, அதிகாரிகளை நம்பலை, யாரையும் நம்பலை. நான் ஆண்டவரை நம்புகிறேன். அவர் எனக்கு தருவார், நிச்சயம் என்னை ஆசீர்வதிப்பார், என் தேவைகளை சந்திப்பார், எனக்கு ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் அதிசயத்தையும் அவர் செய்வார். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தை பார்த்துதான் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு விசுவாசம் தேவை. நம்ப வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை,
சூழ்நிலை இப்படி சொல்லிட்டு, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, அதிகாரி இப்படி சொல்லிட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க, வாய்ப்பில்லை. நோ, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிற வேதம் அதே போல இன்னொரு வசனமும் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். 3 வார்த்தை, தேவனால் எல்லாம் கூடும். அதே போல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிப்போம். நம்ம ஆண்டவர் பெரியவர், அவரால் செய்ய முடியாத எதுவுமே கிடையாது. 100 வயசு தாத்தாவுக்கு குழந்தை கொடுக்க முடிஞ்சா ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது? செத்த பணத்தை 4 நாளைக்கு அப்புறம் உயிரோடு எழுப்ப முடிஞ்சா ஏன் நம்ம நோய்களை சுகமாக்க முடியாது? விசுவாசிப்போம். டாக்டர் சொல்லிட்டாரு வாய்ப்பு இல்லைன்னு, இது குணமாகாது அப்படின்னு. இல்லை, விசுவாசிங்க. பணத்தை எழும்பி உட்கார வச்சு சாப்பிட வச்ச ஆண்டவருக்கு நம்ம சரீரத்தை குணமாக்குறது ஒரு சின்ன விஷயம். நம்ம கிட்னியை சுகமாக்குறது, நம்ம ஹார்ட்டை சுகமாக்குறது, நம்ம சரீர உறுப்புகளை கை கால் முட்டு முழங்கால சுகமாக்குறது ஆண்டவருக்கு அற்ப காரியம், லேசான காரியம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நாம் அவரை விசுவாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசிக்கலைன்னா ஆண்டவராலேயே ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் விசுவாசிக்கலைன்னா ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாது. வேதம் அப்படி தான் சொல்லுது. லூக்கால இருக்கு, அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவரால் அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை. உண்மை. நீங்கள் நம்பலன்னா இது தேராது, இது உருப்படாது, இது குணமாகாது, இது சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகிடாது. இது தேராதுன்னு நீ விசுவாசிச்சனா, ஆமாம்மா தேராது. இது உருப்படாதுன்னு நீ விசுவாசிச்சனா, ஆமாம்மா உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகிடாது, உருப்படாது. இது குணமாகாது அப்படின்னு நீங்கள் விசுவாசிச்சிங்க, ஆமாம்மா சரிதாம்மா நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆகிடாது, அது குணமாகாது. ஆனால் நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், டாக்டர் சொல்லிட்டாரு முடியாதுன்ட்டாரு, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க நான் உங்களை நம்புகிறேன். உங்களால் செய்ய முடியாத, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சவால் விட்டவர் என் ஆண்டவர். அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் தானே சவால் போட்டீங்க, நீங்கள் தானே சேலஞ்சு பண்ணீங்க, நானும் சேலஞ்சு பண்ணுறேன், நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் செய்து காமிங்க. மனிதன் சொல்லுவான், நீ காட்டு, நான் நம்புகிறேன்னு. ஆண்டவர் சொல்லுவார், நீ நம்பு, நான் காட்டுறேன். ஹல்லேலூயா. இதுதாங்க மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் காண்பாய். மனுஷன் சொல்லுவான், நீ காண்பி, நான் அப்போ விசுவாசிக்கம்மா. இப்போ நான் கைக்குள்ளே ஒரு வைர மோதிரம் இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? நம்ப மாட்டிய. என்ன சொல்விய? எங்கள் கையை காட்டுங்க பார்ப்போம். நம்புற மாதிரி இல்லையா? இவ்வளோ நேரம் சும்மா கை வீசி தானே இருந்தியா, கையை காட்டுங்க அப்படிமோ. நீங்கள் காட்டுங்க, அப்புறம் நாங்கள் நம்புகிறோம்பீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எப்போ நீ நம்பு, நீ என்ன விசுவாசி, நீ விசுவாசத்தோட ஜெபம் செய், நான் உனக்கு அற்புதத்தை செய்கிறேன், நான் காட்டுறேன், செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உறுதியாக இருப்போமா? கண்களை மூடலாமா? கண்களை மூடுவோம். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எதுக்காக இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். உங்களை தாயின் கருவிலிருந்து உருவாக்கின ஆண்டவர், உங்களுடைய கருவை கண்ட என் ஆண்டவர், உங்கள் கண்ணீரை கண்ட என் ஆண்டவர், அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் போகிற பாதை இன்னதென்று அவர் அறிவார். நீங்கள் படுகிற வேதனை என்னதென்று என் ஆண்டவருக்கு புரியும். அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசேஷமானவன்பா, நான் விசேஷமானவள், ஆண்டவரே நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், என்னை அழைச்சிருக்கீங்க ஆண்டவரே, உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னது போல, அப்பா நான் உங்களை தேடி வரல, தெரிஞ்சுக்கல, ஆனால் நீங்கள் என்னை தெரிந்து கொண்டீங்க. நன்றி ஆண்டவரே. என்னையும் உங்களுடைய பிள்ளையாக மாற்றினீங்க. இந்த ஆலயத்தில் உங்களுடைய பிள்ளையாக வர்றதுக்கு, உண்மை ஆராய்ப்பதற்கு எனக்கு கிருபை கொடுத்தீங்க. நன்றி.
நான் உம்முடைய பார்வையில் விசேஷமானவள்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. ஆண்டவரே, எனக்குன்னு ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னையும் நீங்கள் தெரிஞ்சிருச்சிருக்கீங்க, என்னையும் நீங்கள் அழைச்சிருக்கீங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன். யார் என்னை மதிச்சான்னா மதிக்காட்டான, யார் என்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்டான்னா கூப்பிடாட்டான நான் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் என்ன கூப்பிட்ருக்கீங்கப்பா, நீங்கள் என்ன அழைச்சிருக்கீங்க, அது போதும். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், உம்முடைய அழைப்பின் சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிவேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். வேதத்தில் இருக்கிற எல்லா கற்பனைகளையும் கட்டைகளிற்கும் நான் கீழ்ப்படிவேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆபிரகாமை போல மற்றவர்களுக்காக ஜெபிங்க, மற்றவர்களுக்கு முடிஞ்ச உதவியை செய்யுங்க, ஆத்துமாக்கள் மீது கரிசனை கொள்ளுங்க, விட்டு கொடுங்க, ஆண்டவர் மேலே விசுவாசம் வைங்க. ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன்ப்பா, நீ விசுவாசிக்கிறபடி உனக்காக கடவுது. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்க என்ன நம்புறீங்களோ அதை ஆண்டவர் தருவார். ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிப்பேன், நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதிங்க. உமக்கு நான் சாட்சி சொல்லுவேன், உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன், உமக்கு பிரியமாக நடப்பேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கிய ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.